2000 4000 பேர் வர ஒரு பெரிய ஜாத்திரை டிவியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சோழிங்கரில் இவ்வளோ பெரிய ஜாத்திரை இவ்வளோ பிரம்மாண்டம் நடக்குதா? ஜாத்திரை அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் வேண்டுதல் வச்சது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக இதை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட் இது போய் பாருங்கள். சோழிங்கரில் இருக்கிற பெரிய ஜாத்திரை அப்படி இருக்கிற ஒரு கோலாத்தம்மன் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரிங்களா? சரி வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு அந்த கோயில் பற்றி பார்க்கலாம். இதுதான் கோயில் போகிற வழி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 பெரிய ஜாத்திரை நடக்கிற சோழிங்கரத்தில் ரொம்ப பெரிய ஜாத்திரை நடக்குது. இதுதான் ஓகேங்களா, நம்பர் 1 பெரிய திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா? சரி வாங்க இப்போ அந்த கோயிலில் வந்திருக்கோம். சரி நாங்கள் வந்துவிட்டோம். வந்து ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நார்மல் டேஸ்ன்றதால பார்த்திங்கன்னா அந்த ரஷ் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். சரிங்களா? உங்களுக்கு இங்கே ஒரு தாத்தா எனக்கு ரெட் ஷர்ட், ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அந்த கேட்டு வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இடம்லாம் இருக்கும் உட்காரத்துக்கு, அப்புறம் மரம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களாக இருக்கும். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு என்ட்ரன்ஸ், ஸோ இந்த பக்கம் தான் மெயின் என்ட்ரன்ஸ் இல்லை. ஸோ இங்கே பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது ஒரே கோயிலில் ஒரே சாமி தான் இருக்கும். டேரெக்டாக போயிட்டு இந்த சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வந்து போயிட்டோம். ஆக்சுவலாக காலியாக இருந்ததால் அந்தளவுக்கு ரஷ் பண்ணிட்டு சரிங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முட்டி போட்டு மடி பிச்ச மாதிரி இருந்தாங்க. ஸோ அது தெரியல. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமிலாம் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த கோபுரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் அவங்களோட சின்ன சிலை வச்சு ஸோ ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி, ஸோ அவங்க சிலை வச்சுருக்காங்க. அந்த ஓம் சக்தி பூஜை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே இருக்குது. சரிங்களா? நான் அவங்க சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த வைஷ்ணவி, ஸோ அவங்க அந்த சாமியோட சிலையை பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரம்மாபாணி அப்படின்றது ஒரு சாமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. சுற்றி அந்த சாமி சுற்றி ஸ்பெஷலான சாமிங்க என்னவோ அது மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் அந்த தீபம் ஏற்றி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேண்டுதலுக்கு நிறைவேற்றத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா அது இருக்குது. நிறைய அந்த வலுக்கேற்றுட்டு அந்த ப்ரோசஸிங்க. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக அவ்வளோதான். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வெளியிருந்து அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. சரிங்களா? அந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு அழகாக இருக்குது. ஸோ மார்னிங் டயத்தில் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த கோபுரத்தை நீங்கள் வெளியிருந்து பார்க்கறதுக்கு உண்மை நல்லாயிருக்கும். சரிங்களா? மக்கள் ஏன் இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜாத்திரை, அந்த ஜாத்திரை பண்ணுறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேண்டுதலோ இல்லை அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாத்திரை பண்ணுறாங்க. மக்களுக்கு தேவையான எந்த குறையுமே இல்லாமல் மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஜாத்திரை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு அங்கே வந்து கலந்துக்கிறவங்களுக்கோ ஏதாச்சும் அங்கே வரவங்களுக்கோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட சக்தியோ இல்லாச்சும் ஏதாச்சும் குழந்தை பிறக்காமல் இருக்குதோ இல்லாச்சும் கடனோ, ஸோ எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அங்கே வந்து போனால் அவங்க நினச்சது நிறைவேறும். அங்கே வேண்டுதல் என்ன வைக்கிறாங்களோ அது நிறைவேறும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது மாதிரி இந்த சாமிக்கு அது மாதிரி ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் நார்மல் டேஸ் வர்றதோட அந்த ஜாத்திரை டயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி நல்ல அலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்தியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். முக்கியமாக கஷ்டத்தை தீர்க்குன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் அந்த மேளம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வைப்போட ஒரு என்ஜாய். அந்த திருவிழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள், சுற்றி வில்லேஜில் இருக்கிற அந்த சோழிங்கர் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது இந்த வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து குத்தி நம்ம ஹைட்டு அனுப்பாங்க பார்த்தீங்களா, அதை வெடித்து பண்ணுவாங்க. முள் குத்துவாங்க, முள்ளுன்னு அழகு குத்துவாங்க. சரிங்களா? எங்கள் சைடில் முள் தான் சொல்லுவாங்க. தீ சக்தி அக்னி சக்தி தூக்கிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. 108 முள் சரிங்களா நம்ம உடம்புல குத்திட்டு
ஸோ அது பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க எவ்வளோ வலிக்கும் அதையும் தாண்டி அவங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு அந்த வேறு வேண்டுக்கு அடுத்து வந்து பண்ணுறாங்க, அழகு கொடுத்துட்டு வராங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் தான் அழகு கொடுத்து பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து அழகு கொடுத்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சரிங்களா, எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஜென்ட்ஸ் தான் குத்துவாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் குத்துறாங்க. ஸோ அந்த நம்ம நார்மலாக அது அழகு குத்தி வச்சுட்டு ஸோ சாமி வேஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய எப்படிலாம் அவங்களுக்கு வேண்டணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரிலாம் அந்த ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேண்டுதல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் சாமி டைமில் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே அவங்களுக்கு தான் நிலையை மறந்து அந்த கோயிலுக்கு இருப்பவங்க பார்த்திங்கன்னா அந்த வலிக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா, ஆனால் அந்த இடத்துல அந்த வேண்டுதல் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. சுற்றி அந்த ஊர் மக்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக அது மாதிரி வந்து பண்ணுவாங்க. அப்புறம் சாமி வந்து பார்த்திங்கன்னா ஜோடிச்சுட்டு ஸோ நம்ம ஊருக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சாமி ஜோடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம வண்டியில் வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஈர்த்துட்டு முள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி முதுகில் குட்டி ஈர்த்துட்டு போவாங்க. சாமி ஜோடிச்சுட்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ மூலஸ்தானத்தில் இருக்கிறத விட இங்கே பயங்கரமாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது, குவாலிட்டி தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நார்மல் டைம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிக்கலாம். சப்போஸ் அந்த திருவிழா அப்போ வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் வண்டியோ காரோ எதுவுமே பார்க் இருக்காது. நீங்கள் அவுட்டோரில் தான் எங்கள் பார்க்கிங் தான் விட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஷோலிங்கர் வந்தீங்கன்னா ஃபுட்டு எல்லாம் நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் இருக்கும், ரூம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஷோலிங்கரில் பார்த்தீங்கன்னா ஏசி நான்ஏசி எல்லா வகையான ரூம் இருக்கும். மறக்காமல் அங்கே போய் பாருங்கள்.